ஒரு இனத்தின் நிலையான நல்வாழ்வு அந்த இனத்தின் அனைத்து அங்கத்தினரும் சம உரிமையுடனும் தகுதியுடனும் வாழ்கின்றனரா என்ற கேள்விக்கான விடையில்தான் பொருந்தியுள்ளது. தீண்டாமையும் பெருத்த ஏற்றத்தாழ்வுகளும் உள்ள இனம் அழியும் அல்லது அடிமைப்பட்டு வீழும். அப்படி விழுந்து கிடக்கும் சமுதாயமே இந்திய சமுதாயம். இந்தியாவில் தீண்டாமையும் ஏற்றத்தாழ்வுகளும் மண்டி கிடக்கின்றன. இதே காரணங்களுக்காக இந்தியா இவற்றை உருவாக்கிய வந்தேரி பிராமணரிடமே இன்றும் அடிமைப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறது. தமிழகத்தை மட்டும் இப்போது நாம் அலசுவோம். மொத்த ஊரும் நன்றாக வாழ்ந்தால்தான் ஒரு தனி மனிதனும் அவனது குடும்பமும் நன்றாக வாழ முடியும். இது மிக எளிய, அனைவரும் புரிந்து கொள்ளும் உண்மை. அதனை உணர்ந்து அனைவரையும் நலமாக வாழ வைக்கும் அடிப்படை பண்புகளை கொண்ட இனமே தமிழினம். அதனால்தான் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்ற முதுமொழியும் தமிழரிடத்தில் இருந்தது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்களே அரசர்களாக ஆண்ட மண்ணே தமிழ்மண். ஆதலால் சமதர்மம் ஒரு அடிப்படை இயல்பாகவே தழைத்தோங்கி இருந்த மண் தமிழ்மண். எனவே உலகின் ஆதி நிலமான தமிழ் நிலத்தில் தீண்டாமை உருவாகவில்லை, உருவாகவும் முடியாது. யூத பிராமணரான களப்பிரர் படையெடுப்புக்கு பின்னும் அவர்களின் கூஜா தூக்கிகளான தெலுங்கரின் விசயநகர படையெடுப்புக்கு பின்னும் இங்கு தீண்டாமை குடிகொள்கிறது. தீண்டாமை உருவாக்கப்பட்ட பிறகு மனுதுரிமத்தின் விளைவால் நிரந்தரமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இங்கு குடிகொள்கின்றன. வந்தேரிகள் உருவாக்கிய ஏற்றத்தாழ்வுகளை சாதுரியமாக பயன்படுத்தியே இன்றைய சனநாயக காலத்திலும் அதே வந்தேரிகள் நம்மை தொடர்ந்து ஆள்கின்றனர். ஆக நம்மை கடந்த 1000 ஆண்டுகளாக ஆள்பவர்கள் வந்தேரி தெலுங்கரும் யூத பிராமணருமே. இவர்களே இங்கு ஆதிக்க சாதிகள். தமிழர்கள் தீண்டாமைக்கு பழக்கப்படுத்தப்பட்டனரே தவிர தீண்டாமைக்கு இவர்கள் காரணர் அல்லர். அது மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் தீண்டாமை உருவான நிலைமைக்கு பின்னால் இருந்தவர்கள் யூத பிராமணர் உட்பட்ட வந்தேரிகளே. ஆனால் ஏதோ தமிழரே தீண்டாமைக்கு காரணம் என்பது போல கதை கட்டி தமிழ் மேல் சாதிகளை ஆதிக்க சாதிகளாக சித்தரித்து பிரச்சாரம் செய்து தமிழ் சாதிகளுக்குள் கலவரங்களை தூண்டியே வந்தேரிகள் இன்றும் சனநாயக காலத்திலும் நம்மை ஆள்கின்றனர். இதற்காகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. எப்படியோ நம்மிடமிருக்கும் ஏற்றத்தாழ்வுகளே நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்துகின்றன என்ற உண்மை இப்போது உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். ஆதியில் தொழிற்குலங்களே தமிழ் சமூகத்தில் இருந்தன. செய்யும் தொழில் சார்ந்த சாயல்கள் நாளடைவில் ஒவ்வொரு குலமக்களின் தோற்றத்தில் வெளிப்பட்டன. அந்த சாயல்களே சாதிகளாக வழக்கிற்கு வந்தன. கடும் வெயிலில் நாள்தோறும் பணி செய்வதால் கருத்திருந்த விவசாய பெருங்குடிகளின் ஆதரவிலேயே மற்ற அனைத்து தொழிற்குலங்களும் இருந்ததால் தோலின் நிற அடிப்படையில் உருவான தீண்டாமை கோட்பாடு தமிழர் மண்ணில் ஒருபோதும் உருவாகவில்லை. வெள்ளை தோல் கொண்ட யூத பிராமணர் இந்தியாவில் நுழைந்த பிறகே இங்கு தீண்டாமை நிலை கொண்டது. எமது அடுத்த தமிழ் படைப்பில் சாதியம், அகமன உறவு, தீண்டாமை போன்றவை தமிழ் நிலத்தில் எப்படி உருவாயின என்ற தெளிவான உண்மை வரலாற்றில் முதன்முறையாக வெளியிடப்படுகிறது. இயல்பாக உருவான சாதியத்தை வந்தேரிகள் எப்படியெல்லாம் தமக்கு சாதகமாகவும் சாதுரியமாகவும் பயன்படுத்தி நம்மை அழித்தார்கள் என்ற செய்தியும் அந்த படைப்பில் விலாவாரியாக அலசப்படுகிறது. அந்த படைப்பு தமிழின பாதுகாப்பு என்ற தலைப்பில் வெளியிடப்படும். எனவே 1700 வருடங்களுக்கு முன்பு, அதாவது களப்பிரர் ஆட்சிக்கு முன்பு தமிழரிடத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை என்ற உண்மையை உணர்ந்து கடந்த 800 ஆண்டுகளாக நமது சிந்தனைக்குள் வந்தேரி தெலுங்கு ஆட்சியாளர்களால் செயற்கையாக புகுத்தப்பட்ட சாதிய ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை தமிழர்கள் விட்டொழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழினத்தின் அனைத்து சாதிகளும் மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அனைத்து சாதி இளைஞர்களும் தங்களது கல்வித் தகுதியையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதையே முதன்மை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். சாதிகளுக்குள் கல்வி பொருளாதார சமன்மை வந்தால் எல்லா சிக்கல்களும் தீர்ந்துவிடும். இது ஒரு அடிப்படை உண்மை. எனவே இளைஞர்கள் திராவிட கயவர்களின் பிரச்சாரங்களை நிராகரித்து பிரச்சினைக்குரிய செயல்களில் ஈடுபடாமல் தமிழினத்தின் ஒற்றுமையை பேண வேண்டும். 1000 ஆண்டுகளாக நம்மை பிரித்தாளும் வந்தேரி திராவிடர்கள் நமக்கு ஒருபோதும் நல்லதை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் கயவர்கள். நமக்கு நன்மை செய்வது போல தேனை தடவி பேசுவார்கள். ஆனால் அவற்றை செயல்படுத்தினால் நமக்கு தீமைகளே நடக்கும். அதுதான் இன்று வரை நாம் காணும் வரலாற்று உண்மை. தமிழருக்குள் மனதளவில் வந்தேரிகளால் திணிக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதே நமது உடனடி தேவை. தமிழரின் உண்மையான வரலாற்றை தமிழரிடம் கற்பித்தாலே கதிரவனை கண்ட பனி போல தீண்டாமை உளவியல் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும். தீண்டாமை மட்டுமல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் சமன் செய்யும் அற்புத கருவி கல்வியே. கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பின் பணக்காரர் மேலும் பணக்காரராவதும் ஏழைகள் மேலும் ஏழைகளாவதும் தொடர்ந்து நிகழ்ந்து அந்த சமூகமே அழிந்தொழியும்.
எனவே அனைவருக்கும் ஒரே தரமான கல்வி சமூகத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைந்து பொருளாதார சமநிலையையும் உருவாக்கும். அத்தகைய கல்வி இலவச கல்வியாகத்தான் இருக்க முடியும். கடந்த 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் குருகுல கல்வி இலவச கல்வியாக சித்தர்களால் வழங்கப்பட்டது என்பதை நாம் மறக்கலாகாது. அத்தகைய இலவச கல்வியை மீட்டுருவாக்கினால்தான் தமிழினம் மீண்டெழும். ஆனால் இன்று நம்மை ஆளும் ஆரிய திராவிட அரசுகள் மனிதரை அழிக்கும் சாராயத்தை தானே விற்கிறது. மனிதரை உயர்த்தும் கல்வியை தனியாரிடம் வழங்கி ஏலம் கூவி விற்று தமிழகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை திட்டமிட்டு வளர்க்கிறது. சாராயம் கீழ் சாதிகளை வீழ்த்தும். ஏலம் கூறும் கல்வி மேல் சாதிகளை பிராமணியத்தோடு இணக்கமாக்கும். இப்படி பிளவுபடும் சமூகத்தை வந்தேரி ஆரிய திராவிடர் தொடர்ந்து ஆள்வர். இதுவே வந்தேரிகளின் தொலைநோக்கு திட்டம். இதனால் தமிழ் அழியும். தமிழர் வரலாறு அழிக்கப்படும். தமிழர் கலைகளும் பண்பாடும் களவாடப்படும். இறுதியாக தமிழர் என்ற இனம் இல்லாது அழியும். சனநாயகம் உருவாகத் தொடங்கிய கடந்த 100 ஆண்டுகளில் இதுதான் இங்கு அரங்கேறி கொண்டுள்ளது. வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு இதுவே வந்தேரிகளால் வாள்முனையால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது. எனவே எந்த ஒரு இனமும் வரலாற்றில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த இன மக்கள் அனைவரும் அந்த தேசத்தின் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும். அனைவருக்கும் சம உரிமையும் சம தகுதியும் உள்ளபோதுதான் முழுமையான தேசப்பற்று உருவாகும். முழுமையான தேசப்பற்றுதான் ஒரு இனத்தை காக்கும். எனவே ஆதியில் இருந்ததை போன்ற சம உரிமை சமூகமே நமது இலக்காக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சம உரிமையும் சம தகுதியும் வழங்கி சமன் செய்யும் கருவி ஒரே தரமான சமமான கல்வியே. நாம் தமிழர் கட்சி சாராயத்தை ஒழித்து செய்முறை சார்ந்த உயர்ந்தரக கல்வியை அனைவருக்கும் இலவசமாக வழங்கும். அது மட்டுமல்ல, அனைவருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பையும் உருவாக்கும். இங்கே இன்னும் ஒரு செய்தியையும் அலச வேண்டும். இந்தியாவை இன்றும் அணுதர்மமே ஆள்வதால் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு மிகவும் குறைந்த ஊதியமும் உடல் உழைப்பு சாராத வேலைகளுக்கு மிகவும் மிகையான ஊதியமும் வழங்கப்படுகிறது. இந்த நிலை வெளிநாடுகளில் இல்லை என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மனுதர்மம் அரசாளும் இந்தியாவில்தான் இந்த கொடுமை. நாம் தமிழர் கட்சி சம்பள விகிதங்களை விஞ்ஞான ரீதியாக மறுசீரமைக்கும். இதன் பக்க விளைவாக தமிழகத்தில் விவசாயம் தழைத்தோங்கும். இதனால் கலப்படமில்லாத தூய உணவு கிடைக்கும். மக்களை பிடித்தாட்டும் நோய்கள் குறையும். சுற்றுச்சூழல் மேன்மையுறும். தரிசு நிலங்களிலும் பொன் விளையும். தமிழகத்தின் பொருளாதாரம் அசுரபலம் கொள்ளும். ஆதி தமிழ் நிலத்தின் தொழிற்குளங்களே சாதிகளாக வழங்கப்படுகின்றன என்றோம். எனவே தமிழகத்தின் சாதிகளின் வரலாறே தமிழ் இனத்தின் வரலாறு. தமிழினத்தின் ஒட்டுமொத்த வரலாறு சாதிகளின் வரலாற்று தொகுப்பே. அது மட்டும் இல்லாது தமிழரை அடையாளங்காணவும் சாதி பயன்படும். ஆனால் தமிழர்கள் சாதி வெறி பிடித்தலையக்கூடாது. சாதி வெறி தமிழினத்தை தொடர்ந்து அடிமைப்படுத்தும். நம்முள் சாதி வெறியை தூண்டுபவர்கள் நம்மை பிரித்தாளும் வந்தேறி ஆளும் வர்க்கம் என்பதை நாம் உணர வேண்டும். தமிழகத்தின் ஒவ்வொரு சாதியும் ஒரு சமுதாய கடமையை நிறைவேற்றின. குயவர் பானை செய்தார், நெசவாளர் ஆடை தயாரித்தார், படையாள் நாட்டை காத்தார், உழவர் உணவு தயாரித்தார், தச்சர் ஏர் செய்தார். எனவே ஒரு சாதி இல்லாமல் இன்னொரு சாதி இல்லை. ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ்ந்துள்ளோம். அனைத்து சாதிகளும் சேர்ந்ததுதான் தமிழினம். ஆதியில் இங்கு சாதிகள் இருந்தன, ஆனால் சாதி வெறி இருந்ததில்லை. இந்த உண்மைகளை முழுமையாக உள்வாங்கியுள்ள கட்சியே நாம் தமிழர் கட்சி. அனைத்து தமிழ் குலங்களின் கல்வி பொருளாதார சமநிலையை உறுதி செய்வதையே நாம் தமிழர் கட்சி தனது குறிக்கோளாக கொள்ளும். அரசின் அனைத்து துறைகளிலும் அனைத்து குலங்களின் விகிதாச்சார பங்களிப்பை நாம் தமிழர் கட்சி நடைமுறைப்படுத்தும். எனவே அனைத்து தமிழ் சாதிகளும் விரும்பும் எல்லோருக்குமான அரசாக நாம் தமிழர் அரசு செயல்படும். எனவே வந்தேரிகளால் நமது மண்டைக்குள் திணிக்கப்பட்ட தீண்டாமையையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் சாதி வெறியையும் நமது மனதிலிருந்து களைந்து தமிழ் சமூகத்தை சமதர்மம் பேணும் அனைவருக்குமான வளமிக்க சமூகமாக மாற்றியமைத்து சாதிகளை கடந்த பொதுவான அரசை உருவாக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம். தமிழக ஊடகங்களின் இருட்டடிப்புகளுக்கும் அப்பால் ஆரிய திராவிடத்திற்கு எதிரான ஒரு அமைதி புரட்சி இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டுள்ளது. அது உண்மை என்பதை நிரூபிப்பதுதான் ஒரு வட இந்திய ஊடகம் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு. அதில் 133 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் மற்ற தொகுதிகளிலும் கடுமையான போட்டியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்ற செய்தி. எனவே தமிழர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டிய தருணம் இது. மக்களின் வலுவான ஆதரவோடு ஒரு 10 ஆண்டு கால நாம் தமிழர் அரசு அமைந்தால்தான் நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரைவுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நிலவிய அற்புதமான வாழ்வியலை மீட்டெடுக்க இயலும். உலகம் வியக்கும் சிங்கப்பூரை உருவாக்கிய லீ குவான் யூவை போல உலகம் வியக்கும் தமிழகத்தை சீமான் நிச்சயம் உருவாக்குவார். அந்த கனவை சுமப்பவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியின் செயல் வீரர்கள்.